நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். மே 2025 வரக்கூடிய குரு பயிற்சி மீனராசி மற்றும் மீனலக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஏழரை சனியப்பா, அதுல ஜென்ம சனியப்பா அப்படின்ற கவலை கொஞ்சமுமே வேண்டாம். ஆச்சரியப்படத்தக்க கூடிய வகையில பல விதத்துல உங்களுடைய பொருளாதாரம் ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் சூப்பரா இருக்கும். நீங்க எதெல்லாம் நடக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களோ, பணம் எந்த வழியிலையும் போய் முடங்கி இருக்கு, தடை தடை தடை. ஏன் நீங்க லோன் கேட்டீங்க, லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு, ஆனா பணம் ரிலீஸே ஆகல. தேவையில்லாத அமௌண்ட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க, எதுவுமே புரியல. உங்களுக்கு காண போன டாக்குமெண்ட் மட்டும் கிடைச்சிடுச்சுன்னா அந்த டாக்குமெண்ட்டை வச்சு நீங்க மார்ட்கேஜ் லோன் வாங்கிடலாம். ஆனா அதை தேடிட்டே இருக்கீங்க, இப்ப கிடைக்கும் பாருங்க. யாரோ வந்து உங்களுக்கு வழிகாட்டுவாங்க, அதுல பண்ணாதடா, இதுல இப்படி பண்ணினா ஈஸியா உனக்கு கம்மி வட்டிக்கு லோன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றதும் இந்த காலகட்டம் தான். அதே மாதிரி அந்த கம்மி வட்டியை நீங்க பல ரூபத்திலேயே நீங்க ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ வந்து டைம் வந்து உங்களுக்கு கம்மியா, நீங்க கொடுத்த ப்ராஜெக்டை குவிக்கா முடிச்சிருவீங்க. ஃப்ரீலான்சரா நிறைய பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியாஸை ஜஸ்ட் லைக் தட் நீங்க ஒரு 2 மணி நேரம் டெய்லி பண்ணுவீங்க. அதுல பார்த்தா ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால எக்கச்சக்கமான வருமானம் வரும். என்னடா எங்க இருந்துதான் இந்த வருமானம் கொட்டுதுன்னே புரியாது. அது ஃபாரின் அப்படின்றது அடுத்த மாநிலமா இருக்கலாம் அல்லது அடுத்த ஊரா கூட இருக்கலாம். சோ வெளி நபர்களால, வெளி மொழியினால, வெளி நீங்க தெரியாத ஒருத்தர்னால நன்மைகள் பல ரூபத்துல கதவை தட்டும். அந்த கதவை தட்டுதல் பொருளாதாரத்துல நீண்ட நாள் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு பின்னி பிணைதலா இருக்கும். அப்படின்றதுல அவ்வளோ நீங்க சந்தோஷப்பட போறீங்க. அதே மாதிரி ரொம்ப நாளா கடன் கட்டவே முடியல அப்படின்றவங்க எல்லாம் இப்ப வருமானம் வர்றதுனால முதல்ல கடனை கட்டிடுவீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஏன்னா பொதுவாகவே மீனராசி மீனலக்ன அன்பர்கள் வலிய போய் உதவி பண்றது, அவங்களுக்கு தேவையான்றதை விட நீங்க எக்ஸ்ட்ராவா உதவி பண்றது அப்படின்ற விஷயம் எல்லாம் இப்ப நிறைய புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சோ உங்களுக்குள்ள ஒரு கேட்டை வச்சுட்டு, ஓகேப்பா நான் அதை முடிச்சுட்டு உனக்கு முடிச்சு தரேன் அப்படின்றத சொல்ல வைக்கும் இந்த குரு பயிற்சி. அது மிகப்பெரிய மெச்சூரிட்டி லெவல உங்களுக்கு கொடுக்கும்ன்றதுல டவுட்டே இல்லை. அண்ட் யாருக்கெல்லாம் விசாவை நீங்க அப்ளை பண்ணி ஆனா முடியாம இருக்கோ, இந்த ஜாப் வந்து இந்த டைம் பீரியட்ல போக போகுது, ஆனா இன்னொரு ஜாப் கிடைக்கலன்னா விசாவே போயிடும்ன்ற கவலை எல்லாம் யாருக்கு இருக்கோ, கவலையே பட வேண்டாம். இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும். அதன் மூலியமா அந்த கம்பெனியை உங்களுக்கு விசா கொடுத்துருவாங்க. சோ நிம்மதியான ஒரு பொருளாதாரத்துக்குள்ள தள்ளப்படுவீங்க. அண்ட் அதை விட அடுத்த ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டும் மேபி இப்ப நீங்க வந்து மலேசியால ஒரு ஒர்க் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க மலேசியால போய் அந்த விஷயம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆன்சைட் வந்துடுச்சுப்பா, நீங்க வந்து கனடா போக போறீங்க, ஜெர்மனி போக போறீங்க, ஆஸ்திரேலியா போக போறீங்க அப்படின்றது உங்க சுய ஜாதகத்துல எங்க போனா நல்லா இருப்பீங்களோ அங்க வந்து உங்களுக்கு புஷ் பண்ணிடும் அப்படின்றதுல டவுட் இல்லை. நீங்க அப்ராட்ல இருக்கீங்க, நீங்க ரொம்ப தூரம் அங்கே ஸ்டே பண்ணணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, பிஆர் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் இது மிகப்பெரிய ஒரு பொன்னான காலம். யாரோ வந்து ஒரு ட்ரிக் சொல்லுவாங்க, சார் இந்த அப்ளிகேஷனை இப்படி ஃபில் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நீங்க குழந்தைகளா இருக்கீங்க, ஒரு காலேஜுக்கு நீங்க போகணும், அந்த காலேஜ்ல நீங்க எதிர்பார்க்கிற குரூப் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு மார்க் குறைவா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த இடத்துல ஒரு பியூன் வந்து சொல்லுவாரு, சார் நீங்க வந்து செகண்ட் சாய்ஸா இந்த குரூப்பை போடுங்க, அப்போ உங்களுக்கு செகண்ட் சாய்ஸ் தான் கொடுப்பாங்க, ஏன்னா ஜஸ்ட் இந்த மார்க் கம்மின்றதுனால. அப்ப நீங்க செகண்ட் சாய்ஸ் நீங்க போட்டதுனால அதுவே உங்களுக்கு கிடைச்சிடும், ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு போவாங்க. ஆச்சரியமா இருக்கும். அப்ப பார்த்தா நீங்க போவீங்க, சார் நீங்க கேட்ட ஃபர்ஸ்ட் முடியாது சார், ஃபர்ஸ்ட் வேணும்னா நீங்க இவ்வளவு பணம் கட்டணும், செகண்ட் வேணா நான் கொடுக்குறேன், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் அதை படிங்க, நல்ல கோர்ஸ் தானே அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. நீங்களும் ரொம்ப வருத்தமா முகத்தை வச்சுக்கிற மாதிரி வச்சுட்டு சரி சார்னு வெளியில வந்து வா நான் நினைச்சது முடிஞ்சிடுச்சு. அதுக்கு வழிகாட்டுனது யாரோ ஒருத்தர். சோ அந்த யாரோ ஒருத்தர் வந்து வழிகாட்டி நிறைய அப்லிஃப்ட்மெண்ட் நீங்க வந்து பார்ப்பீங்க. அதே மாதிரி நிறைய நீங்க சைட் கோர்சஸ் எல்லாம் பண்ணி அந்த சைட் கோர்சஸ்னால நிறைய ஒரு வளர்ச்சி பார்ப்பீங்க. நீங்க படிச்சதும் உங்களுக்கு உதவும். அதே மாதிரி நீங்க படிச்சது ஒன்னா இருக்கும், இப்ப நீங்க ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணது வேறையா இருக்கும். ஸோ உங்களை வந்து கேட்கும் போது இன்டர்வியூல கேட்பாங்க, ஹவு கம்னு. சார் நான் இதுதான் படிச்சிருக்கேன், ஆனா சைட்ல இதெல்லாம் படிச்சதுனால எனக்கு அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னு சொல்லும்போது ஃபண்டாஸ்டிக்பா, நீ தான் இதுக்கு கிரேட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டி
உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்க பிசினஸ்ல இருந்தீங்க அப்படின்னா நிறைய பேர் தவிக்கிறது என்னன்னா, ஆர்டர்ஸ் எல்லாம் வருது ஆனா செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்லை, கரெக்டான வேலையாட்கள் அமையல அப்படின்றது. அதே மாதிரி ஆட்களை ரெக்ரூட் பண்ணா அதுக்குள்ள இந்த ஆர்டருடைய டைம் முடிஞ்சிடுச்சு, கொடுத்த வாக்க நம்ம வந்து ஜெயிக்க முடியலன்ற மீனராசி மீனலக்ன நண்பர்கள் கவலையே பட வேண்டாம். இப்ப கரெக்டா ரெண்டுமே லிங்க் ஆகி உங்களுக்கு கரெக்டான வேலையாட்களும் அமைஞ்சு உங்களுடைய கிரியேட்டிவிட்டி, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு கிரியேட்டிவிட்டி அதிகம். அது எது அவங்க பண்ணினாலுமே நுணுக்கமா பண்ணி அதுல ஜெயிப்பாங்க. அந்த நுணுக்கமா எதிர்பார்க்கிறவங்களும் கண்ணில் படுவாங்க, நீங்க சொல்றதை புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களும் பண்ணுவாங்க, அதை கரெக்ஷனும் நீங்க பண்ணி துல்லியமா நீங்க சப்மிட் பண்ணி எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட் வந்து நீங்க பார்க்க தான் போறீங்க. அதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. சரி, இதெல்லாம் சொல்லிட்டே போலாம், சொல்ல 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 சந்தோஷம் தான். பட் எதுல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றது நான் முக்கியமா சொல்லணும். ஏன்னா இந்த காலகட்டம் குருவினால் பெரிய பிளஸ். மீனராசி யாரு? குருனுடைய ராசி. அப்போ அந்த குரு உங்களுக்கு இந்த அளவுக்கு ஃபேவரபிள் கொடுக்கிறாரு அப்படின் போது எந்த விஷயத்துல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும். நீங்க சோம்பேறித்தனம் மட்டும் கூடவே கூடாது. நைட் நல்லா தூங்கணும், ஏர்லியா எழுந்திருச்சுக்கணும். அதே மாதிரி எக்ஸசைஸ் ரொம்ப 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 முக்கியம். இரும்பு சக்தி, புரோட்டீன் சக்தி அதிகமா இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் சாப்பிடணும். ரொம்பவே உங்களை கவர்ன் பண்ணிட்டு நான் இது சாப்பிட மாட்டேன், அது சாப்பிட மாட்டேன், நான் டாக்ஸிக் ட்ரிங்க் குடிக்கிறேன் அப்படி இப்படின்னு போட்டு நீங்க வேதனையை உங்களுக்குள்ள ஏற்படுத்திக்காம நீங்க கரெக்டா நீங்க ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய வயிறும் மனமும் நிறைஞ்சு நிறைய விஷயங்கள் ஜெயிக்க முடியும். ரொம்ப பெரிய வரப்பிரசாதம் இன்னொன்னு என்ன தெரியுமா? உங்களுடைய 8ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கறது பெரிய பிளஸ். அதுவும் 7.5 சனி காலத்துல உங்களுக்கு குரு இந்த மாதிரி கிடைக்கிறது உங்களுடைய சந்திராஷ்டம காலத்துல கூட உங்களுக்கு பெரிய பயம் கிடையாது. ஏன்னா சந்திராஷ்டமம்ன்றது 8ஆம் ராசி, அந்த ராசியை குரு தன்னுடைய பார்வையில் இருக்கிறதுனால அந்த சந்திராஷ்டமத்தினால வரக்கூடிய தடைகள் பெரிதளவுல உங்களை காப்பாற்றும். இப்ப நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய தசா புத்தி அந்தரம் எப்படி இருக்கு அப்படின்றதும், கோச்சாரம் அப்படின்றது உங்களுக்கு 30 to 40%. உங்களுடைய தசா புத்தி தான் சம்பவங்களை உங்களை சுட்டி காமிக்கிறது. குரு இவ்வளவு ஃபேவரபிளா வர்றதுனால அதையும் நீங்க பார்த்துட்டு அதுல இருந்து எப்படி நீங்க ஜெயிக்கணும்ன்றதை பார்க்கணும். நல்ல ஆக்சிஜன் உங்களுக்கு தேவை, லங்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க, பிராணாயாமம் நீங்க பண்ணுங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்க கிளியரா பண்ணிட்டீங்கன்னா பெரிய சக்சஸ், நியூ டெக்னிக்ஸ், நியூ விஷயத்துல நீங்க ஜெயிக்க முடியும். அனைத்து ரூபத்திலையும் எதெல்லாம் உங்களுக்கு மூவ் ஆகாம இருந்ததோ அந்த இடத்தெல்லாம் விவேகத்தோட செயல்பட்டு நீங்க ஒரு கவர்மெண்ட் விஷயம் மூவே ஆகல, ஒரு லேண்ட் விற்கணும்னு நினைக்கிறீங்க, விற்கவே முடியல அப்படின்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க எடுத்து செயல்பட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் மைண்ட்ல வச்சுட்டு அது நீங்க அந்த ஆஃபீஸ்க்கு போகும்போது யாரே வந்து சார் இவரை பார்க்க வேணாம் அவரை பாருங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. டக்குன்னு நீங்க போய் பார்ப்பீங்க, டக்குன்னு அங்க வந்து வேலை நடந்துரும். பெரிய ஆபீசர் வந்திருக்காரு சார் அவங்க கிட்டே அப்ளிகேஷன் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப இத்தனை நாள் பிஎஃப் கிராஜுவிட்டின்னு இழுத்து அடிச்சிட்டு இருந்ததெல்லாம் இப்ப நீங்க போகும்போது அது வழிகாட்டுதல் ஏற்பட்டு சுகம் கொடுக்கக்கூடிய இடம் அது எதுவோ அது வந்து உங்களுக்கு கண்ணில் காமிச்சு சுகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ எந்த விதமான ஒரு பயமும் வேண்டாம். நான் சொன்ன மாதிரி புரோட்டீன் உணவு மட்டும் நீங்க அதிகமா நீங்க சாப்பிடுங்க. கொஞ்சம் கோல்டு காஃப் இதுல எல்லாம் கஷ்டப்படுவீங்க, அதனால நீங்க துளசி தீர்த்தம் அண்ட் நீங்க ஆம்லா சாப்பிடுறது எதெல்லாம், இன்னும் சொல்ல போனா மஞ்சள் பொடி நிறைய நீங்க யூஸ் பண்ணுங்க. அது பண்ணாலே எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு சூப்பரா வந்துடும். ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.